அருணாச்சலா அப்படிங்கிற ஒரு நாம சங்கீர்த்தனம் மாதிரி. அது எப்படின்னா, நம்ம ஒரு இருளடைந்த ஒரு வீட்டிற்குள்ளே உட்காந்துருக்கோம். யார் நம்ம காப்பாற்றுவா அப்படின் பொழுது மேலேருந்து ஒரு கயிறு ஒன்று போடுறாங்க. அந்த கயிறு வருது, அந்த கயிறோடு ஒரு கிரணமும் வருது. இது என்ன தப்பிச்சு போகிறதுக்கு வெளியில் இருக்கே அப்படின்னு அந்த கயிறை பிடிச்சிண்டு ஒருத்தன் மேலே வர்ற மாதிரி தான் இந்த நாமத்தை பிடிச்சிக்கிறது. ஈன்றிடும் அன்னையில் பெரிதருள் புரிவோய் இதுவோ உனதருள் அருணாச்சலா அப்படிங்கிறார். அம்மாவை காட்டி அம்மாவை விட அப்படிங்கிறார். அப்போ அம்மா இல்லையா அப்படின்னா, அம்மா தான் முதல்ல நமக்கு தெரியக்கூடிய ஒரு தெய்வம். அந்த அம்மாவை காட்டி இந்த அம்மாவை விட இன்னும் நீ அருள் இருக்கே அப்படின்னு காட்டுறார் இந்த இடத்துல. ஈன்றிடும் அன்னையர் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்தது அம்மா. நம்ம இந்த சரீரம், இந்த அம்மாங்கிற சரீரத்திலேருந்து நம்ம உற்பத்தி பண்ணுவோம். அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுட்டோம்னா, இந்த சரீரம் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷன்ஸ்க்கு உட்பட்டது. பவழக்குன்றில் அம்மா கெஞ்சுறாங்க, அப்பா இந்த தியானத்தை, இந்த நிலையை நீ அங்கே வந்து எங்களோட இருந்து பெறக்கூடாதா? நீங்கள் என்ன அடைஞ்சியோ அங்கேயே வந்து இறேன், இப்படி எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எழுதி காமிக்கிறார் மணலில். அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பன் என்றும் நடவாதது எம்முயற்சிக்கெனும் நடவாது நடப்பது என் தடை செய்யினும் நில்லாதது இதுவே திண்ணம் ஆதலின் மௌனமாயிருக்கை நன்று. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாம் தொடர்ந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமண மாலை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். பகவானுடைய சொற்கள் என்பது நம்முடைய சொற்கள் மாதிரி அல்லாதது. நம்மிடமிருந்து வந்த சொற்கள் எல்லாமே மனதிலிருந்து வருவது. ஆனால் ஞானிகளிடமிருந்து சொற்கள் என்பது நேரடியாக அந்த ஆத்மஸ்வரூபத்திலிருந்து வருபவை. ஆத்மஸ்வரூபத்திலிருந்து அந்த சொற்கள் வருவதனாலேயே நம்முடைய மனதில், நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நான் ஒரு குருநாதரை பார்க்கல, நான் ஒரு ஞானியை தரிசிக்க முடியல, அவங்க வாழற காலத்திலேயே சில சமயம் தரிசிக்க முடியாமல் அவர்கள் மறைந்த பின்பு ஐயோ இவரை போய் நம்ம தரிசிக்கலையே அப்படின்லாம் நிறைய பேருக்கு ஏக்கம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அப்படி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன் கவலைப்பட வேண்டாம்னா, அவர்களுடைய அந்த சொற்கள், அவர்களுடைய அந்த மொழிவளம் மிகுந்த சொற்கள், அந்த பாடல்கள் அதுவே மிகப்பெரிய துணையாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு தெரியும், நாயன்மார்களை யார் பார்த்துருக்காங்க, ஆழ்வார்களை இப்போ யார் பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் எப்படி இன்றைக்கி கிருஷ்ண பக்தி இருக்குது, ஆழ்வார்களிடம் இருக்கிற மகாவிஷ்ணு கிருஷ்ண பக்தி, அரங்கனுடைய அடிமையாக அத்தனை பேர் இருக்காங்க. அதே போல் ஈசனுடைய அடிமையாக நாயன்மார்களுடைய அந்த சொற்களை கேட்டு எப்படி போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய பார்வையில் நாயன்மார்கள் இல்லையே, ஆழ்வார்கள் இல்லையேன்னு தோணலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த ஆத்மஸ்வரூபம் நமக்குள்ளார அந்த ஹிருதயத்தில் ஜொலிச்சின்னு இருக்காங்க. அது நமக்கு தெரியல, அது நமக்கு தெரியலைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பா நீ கவலைப்படாத, நான் உனக்கு என்னுடைய சொற்களை தரேன், அதை மெதுவாக பிடிச்சிக்கோங்க, மந்திரங்களை தரேன், அதை முதல்ல பிடிச்சிக்கோங்க. இப்போ அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம், குரு. அருணாச்சலா அப்படிங்கிற ஒரு நாம சங்கீர்த்தனம் மாதிரி. அது எப்படின்னா, நம்ம ஒரு இருளடைந்த ஒரு வீட்டிற்குள்ளே உட்காந்துருக்கோம், யார் நம்ம காப்பாற்றுவா அப்படின் பொழுது மேலேருந்து ஒரு கயிறு ஒன்று போடுறாங்க. அந்த கயிறு வருது, அந்த கயிறோடு ஒரு கிரணமும் வருது. இது என்ன தப்பிச்சு போகிறதுக்கு வெளியில் இருக்கே அப்படின்னு அந்த கயிறை பிடிச்சிண்டு ஒருத்தன் மேலே வர்ற மாதிரி தான் இந்த நாமத்தை பிடிச்சிக்கிறது. அதனால தான் மீண்டும் மீண்டும் ரமண மகரிஷிகள் என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு என்ன தெரியுமோ தெரியலையோ, என்ன கவலையோ, உன்னால் இந்த கவலையிலேருந்து மீள முடியுமோ முடியாதோ, எதுக்கும் கவலைப்படாதப்பா, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா, இதை மட்டும் சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல் எல்லா சம்பிரதாயம், ஒரு சம்பிரதாயம் 2 சம்பிரதாயங்கள்லாம் கிடையாது. எப்படி நம்முடைய தேசத்தில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை உள் சம்பிரதாயங்கள் இருக்குது, சைவம் வைஷ்ணவம் சாக்தம்னு எல்லா இடங்கள்லையும் என்ன இருக்குன்னா, முதல்ல அந்த இடத்துல ஒரு நாமம், ஒரு பெயர் ஒன்று வந்துடும்.
ரமண மகரிஷிகள் தன்னுடைய பாடலை பெயர் நினைத்திடவே பிடித்தெழுத்தென்னை அப்படிங்கிறார். முதல்ல நேராக எப்படி வந்ததுன்னா பெயர் தான்ப்பா முதல்ல வந்தது, அதுக்கப்புறம் நீ வந்தியே அப்படிங்கிறார். இதெல்லாம் பெரிய விஷயங்கள். அதனுடைய அடுத்த பாடல் இதை இப்போ நம்ம புரிஞ்சுண்டு இந்த அடுத்த பாடலுக்குள்ளார் நம்ம போவோம். என்ன பாடல்னா மிகவும் அழகான ஒரு பாடல் இது. ஈன்றிடும் அன்னையில் பெரிதருள் புரிவோய் இதுவோ உனதருள் அருணாச்சலா அப்படிங்கிறார். ரொம்ப அழகான பாடல். எப்படின்னா, அன்னை எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அம்மானா இங்கே பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. ஒரு குழந்தையிலிருந்து நமக்கு வயசான வரைக்கும் கடைசி வரைக்கும் யாரை ரொம்ப நம்ம மனசில் தெய்வத்தை பார்த்துருக்கோமோ இல்லையோ அம்மாவை எப்பவுமே நினச்சிட்டு இருப்போம். அந்த அம்மாவை விட நீ அருணாச்சலா எப்படி உனக்கு பெரிய அருள் பண்ணியிருக்க அப்படிங்கிறார். அந்த இடத்துல அம்மாவை காட்டி அம்மாவை விட அப்படிங்கிறார். அப்போ அம்மா இல்லையா அப்படின்னா அம்மா தான் முதல்ல நமக்கு தெரியக்கூடிய ஒரு தெய்வம். அந்த அம்மாவை காட்டி இந்த அம்மாவை விட இன்னும் நீ அருள் இருக்கே அப்படின்னு காட்டுறார் இந்த இடத்துல. ஈன்றிடும் அன்னையர் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்தது அம்மா. நம்ம இந்த சரீரம், இந்த அம்மாங்கிற சரீரத்திலேருந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுட்டோம்னா, இந்த சரீரம் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷன்ஸ்க்கு உட்பட்டது. இந்த சரீரம் என்பது கொஞ்ச காலம் இருக்கும், அது அழிவுக்குரியது. அதனால் அம்மாவால் என்ன பண்ண முடியும்னா இந்த சரீரத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர இந்த சரீரம் இல்லாத அதை தாண்டிய ஒரு வஸ்து அதை காட்ட முடியுமான்றது தெரியாது இல்லையா? அது ஒரு எல்லைக்குட்பட்டது. அப்போ தான் பகவான் இந்த இடத்துல சொல்கிறாரு, இந்த சரீரத்தை என்னுடைய அன்னை கொடுத்தா, ஆனால் அருணாச்சலா நீ என்ன பண்ணியிருக்க, அடுத்தது இந்த சரீரமே இல்லாத ஒரு பெரிய இடத்துல எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கே அப்படிங்கிறார். அதனால தான் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கிற அம்பாள் பேர் என்னென்னா உண்ணாமுலை அம்மன் அப்படின்னு பேர். உண்ணாமுலை அம்மன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இனி பிறந்து இன்னொரு முலையை சுவைக்கக்கூடிய, அதாவது தாயினுடைய கர்ப்பத்தில் உதித்து அந்த பாலை குடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜீவனை விடமாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சுழற்சியில் செலுத்த மாட்டாங்க. இந்த விஷயத்தான் பகவான் இங்கே அழுத்தி சொல்கிறார். ஈன்றிடும் அன்னையர் பெரிதருள் புரிவோய். இந்த இடத்த ரமண மகரிஷி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அவருடைய தந்தையார் வக்கீலாக இருந்தார். வக்கீலாக இருக்கும் பொழுது அவர் வீட்டு பரணையில் ஏறி ஏதோ பழைய காகிதங்கள், அந்த பழைய பத்திரங்களில் ஏதோ எடுத்தார். பகவான் அதை எடுத்து அழகாக கப்பல் பண்ணிட்டார். கப்பல் பண்ணி எங்கேயோ விளையாடின்னு இருக்கார். விரல தண்ணியில் விட்டோ ஏதோ சின்ன குட்டையில் விட்டோ விளையாடின்னு இருக்கோம். அப்பா அவரை தேடிட்டு வரார். எங்கே அந்த பத்திரம்லாம் காணும், இது மாதிரி இருக்கே அப்படின்னு வரும்பொழுது, பகவானுடைய இப்போ பேர் வெங்கட்ராமன்னு பேர். எங்கே வெங்கட்ராமன் அப்படின்னு தேடின்னு வரும்பொழுது காணும். ஊர் முழுக்க தேடுறாங்க, எங்கேயும் காணும் அப்படின்னும் பொழுது பகவான் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய திருச்சுழிங்கிற தலத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அம்பாளுடைய பக்கத்தில் உட்காந்துட்டு நிச்சலமாக தியானம் பண்ணிட்டு இருந்திருக்கார். அந்த அம்பாள் பேர் என்னென்னா சகாயவல்லி அப்படின்னு பேர். இந்த இடத்துல அம்மாவும் அப்பாவும் அவரை திட்டத்துக்காக தேடின்னு இருக்கும் பொழுது அவர் சரணடைந்த அந்த அம்பாள் பேர் சகாயவல்லி அப்படின்னு. இது ஒரு சின்ன விஷயம்தான். இது நம்மளுடைய பகவானே என்ன பண்ணினார்னு, பிற்காலத்தில் திருவண்ணாமலைக்கு 16 வயசில் அந்த மதுரையில் எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே இருக்காங்கன்னு. ஒரு வழியாக எல்லோரும் கண்டுபிடிச்சாங்க. திருவண்ணாமலையில் தான் இப்படி ஒரு பாலகன் உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு அம்மா அவங்கள பார்க்குறாங்க. முதலாக பகவானுடைய கிட்டத்தட்ட உபதேசம் தொடங்கினதே அம்மாவுக்கு தான் அவர் தொடங்குறார். மிகப்பெரிய உபதேசம். வாழ்க்கையில் இதை தாண்டி இன்னொரு உபதேசம் இருக்காங்கிறது தெரியல. அப்போ அம்மாவுக்கு எழுதி பவழக்குன்றில் அம்மா கெஞ்சுறாங்க, அப்பா இந்த தியானத்தை, இந்த நிலையை நீ அங்கே எங்களோட இருந்து பெறக்கூடாதா? நீங்கள் என்ன அடைஞ்சியோ அங்கேயே இரேன், இப்படி எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எழுதி காமிக்கிறார் மணலில். அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பன், என்றும் நடவாதது எம்முயற்சிக்கெனும் நடவாது, நடப்பது என் தடை செய்யினும் நில்லாதது, இதுவே திண்ணம் ஆதலின் மௌனமாயிருக்கை நன்று அப்படின்னார். இது பகவான் அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம் மட்டும் கிடையாது, இது சர்வலோகத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம். இது இந்த இடத்துல பகவான் என்ன காட்டியிருக்காருன்னா, எந்த தாய் இந்த உலகத்தில் தன்னை அவதரிக்க வச்சிருக்காளோ, எந்த தாய் இந்த உடலை கொடுத்தாரோ அவங்களுக்கும் ஒரு உபதேசம் இந்த இடத்துல.
எப்படி பட்டினத்தார் வந்து கடைசி நாளில் வந்து தன்னுடைய தாயை வந்து ஈமக்கிரியைகள்லாம் பண்ணிட்டு போனாரோ, எப்படி ஆதிசங்கரர் வந்து தன்னுடைய தாயை வந்து பார்த்தாரோ, அதே போல் தன்னுடைய இந்த தாயையும் விடாமல் பகவான் இந்த இடத்துல வந்து தன்னுடைய அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார். அது மட்டும் இல்லாமல் தாயாரினுடைய உடல்நிலை விடுற சமயத்தில் மேலே கந்தாசிரமம் அப்படின்னு ஒரு திருவண்ணாமலை மலைக்கு மேலே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அம்மா அப்படியே படுத்துன்னு இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் பகவான் தன்னுடைய வலது கையை எடுத்து அம்மாவனுடைய மார்பில் மெதுவாக வச்சு கண்ணை மூடிண்டார். அன்று இரவு முழுக்க அந்த கையை வெளியவே எடுக்கலை. தன் பின்னாடி நாள் சொல்கிறார், அம்மா வந்து மிகப்பெரிய அம்மாவுக்கு எனக்கு மிகப்பெரிய போராட்டமே நடந்தது. மெதுவாக அந்த மனதுக்குள்ளார போய் அந்த ஆத்ம வஸ்துக்குள்ளார இந்த மனசு போய் அடங்கிறது வரைக்கும் அடங்கின பிற்பாடு ஒரு நாதம் ஒன்று கேட்டது. அதற்கு பிறகு தான் நான் கையை எடுத்தேன். அம்மா வந்து மிக உயர்ந்த நிலையில் அந்த ஆத்மஸ்வரூபத்தோடு கலந்துட்டா அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல வந்து ஞானிகள் வந்து தாய் தந்தையரையும் பார்த்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான உயிர்களையும் பார்த்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இனிவரும் பிறக்கக்கூடிய எல்லா ஜீவர்களுக்கும் சேர்த்தே அந்த உபதேசத்தை செய்து விடுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல குரு மாதா அப்படின்னு ஒரு இடம் வருது. ஒவ்வொரு குருவுமே என்ன அதுக்குள்ளன்னா, அதற்குள்ளர யார் நினச்சிட்டு இருக்கான்னு அம்பிகைங்கிற அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவங்க தான் அந்த உபதேசத்தை பண்ணுறாங்க, அவங்க தான் அந்த கருணையை செலுத்துகிறார்கள். அதனால தான் ஒவ்வொரு குருக்குள்ளரையும் கருணைபூர்வமாக இருக்கக்கூடிய குருவை இந்த இடத்துல பகவான் வந்து ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா முதல்ல ஒரு ஜீவனை ஆட்கொள்ள யார் வருவாங்கன்னா, முதல்ல வரக்கூடியது அம்பாள் என்கிற அந்த கருணை தான் ஆட்கொள்ள வரும். பிறகு என்ன பண்ணும், அந்த சிவம் அந்த ஞானத்தை கொண்டு வரும். ஆஹா, இவன் இப்படி மாயையில் இருக்கானே, இந்த மாட்டின் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த கருணையே செயல்படும். அந்த கருணை தான் இந்த இடத்துல அம்பாள். ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய வாழ்க்கை முழுவதும் படித்தவங்களுக்கு தெரியும். தேவி 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 தேவின்னு சொல்லுவார். தனியாக உட்காந்துட்டு அம்மா அம்மா அம்மான்னு கதறி இருக்கார். என்ன காரணம் இதுக்கெல்லாம் அப்படின்னா, அந்த மாத்ரு வாத்சல்யம் என்கிற அந்த அம்பிகையினுடைய கருணையினால் மட்டும்தான் நம்மளுடைய மீட்க முடியும். அதைத்தான் பகவான் இந்த இடத்துல சொன்னார். ஈன்றிடும் அன்னையில் பெருவருள் புரிவோய் அப்படின்னார். என்னென்ன, இதைவிட இன்று அன்னையை விட இன்னும் காட்டிலும் மகத்தான ஒரு வஸ்துவாச்சு பெருவருள், இதுவோ உனதருள் அருணாச்சலா அப்படி, ஓஹோ இதுதான் உன்னுடைய அருளா அப்படின்னு வியக்கிறார். இந்த இடத்துல நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. கடைசியில் இந்த பாடல்களை மெதுவாக உச்சாடனம் செய்து கொண்டும் இந்த பாடல்களை பாராயணம் செய்து கொண்டும் சொல்லவே அந்த பாடல்களுக்குள்ளார இருந்து நம்மை தாண்டிய ஒரு சத்திய வஸ்து, நம்மை தாண்டிய ஒரு கருணை ஒன்று பொழிந்து நம்மை ஆட்கொள்ளும்.